ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு தாயாருக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். கெட் ரெடி அப்படின்னா ரெடி ஆகு, கெட் ரெடி ஃபாஸ்ட் அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆகு, இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகுது ஃபார் ஸ்கூல், ஸ்கூலுக்கு. கெட் ரெடி ஃபாஸ்ட், இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல், சீக்கிரம் ரெடி ஆகு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அதுக்கு பையன், ஐ எம் ரெடிமா, நான் ரெடி ஆயிட்டேம்மா. ஐ எம் ரெடி அப்படின்னா நான் ரெடி அப்படின்னு அர்த்தம். கிவ் மீ அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கிவ் மீ மை லஞ்ச் பேக் அப்படின்னா என்னுடைய லஞ்ச் பேக்கை கொடுங்க. சரிங்களா? கிம்மி அப்படின்னா கொடு அப்படின்னு தான் அர்த்தம். கொடுங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அம்மா கிட்ட நம்ம சில நேரங்கள் கொடு அப்படின்னு பேசுவோம், கொடுங்க அப்படின்னு பேசுவோம். அதனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அம்மா ஹியர் இட் இஸ் அப்படின்னா இந்தா அப்படின்னு அர்த்தம். இந்தாங்க. லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா நல்லா கேளு, கவனமாக கேளு அப்படின்னு அர்த்தம். கோ ஸ்ட்ரெயிட் டு ஸ்கூல், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போ. அண்ட் ஸ்டடி வெல், அப்புறம் நல்லா படி. ஹியர் இட் இஸ், இந்தா. லிசன் கேர்ஃபுல்லி, கோ ஸ்ட்ரெயிட் டு ஸ்கூல் அண்ட் ஸ்டடி வெல். நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிசன் அப்படின்ற வார்த்தைக்கு கவனி, கேள், இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது. லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக கேளு, நல்லா கேட்டுக்கோ இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, ஓகேம்மா, சரிம்மா. ஐ வில் லிசன் டு த கிளாஸஸ், நான் கிளாஸை கவனிப்பேன் ப்ராப்பர்லி, ஒழுங்கா. ஓகேம்மா, ஐ வில் லிசன் டு த கிளாஸஸ் ப்ராப்பர்லி, நான் கிளாஸை ஒழுங்காக கவனிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. டோன்ட் கெட் இன்டு எனி unnecessary fights அப்படின்னா தேவையில்லாத எந்த சண்டைக்கும் போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கெட் இன்டு எனி unnecessary fights ஆர் ப்ராப்ளம்ஸ். தேவையில்லாத ஏதாவது சண்டைக்கோ இல்லை வம்புக்கோ போகக்கூடாது. வித் அதர் பாய்ஸ், மற்ற பசங்க கூட. அண்ட் டோன்ட் கெட் இன்டு எனி unnecessary fights ஆர் ப்ராப்ளம்ஸ் வித் அதர் பாய்ஸ். அப்புறம் மற்ற பசங்க கூட தேவையில்லாத சண்டைக்கோ வம்புக்கோ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், ஐ வோன்ட்மா, நான் போக மாட்டேம்மா. ஐ வோன்ட் அப்படின்னாலே நான் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முழுசாக பேசிகிட்டு இருக்க தேவையில்லை. ஐ வோன்ட் கெட் இன் டு எனி unnecessary ஃபைட்ஸ் அப்படின்ட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை. சிம்பிளாக ஷார்ட்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஐ வோன்ட் நெகட்டிவாக பதில் சொல்கிறீங்க. சரிங்களா? நான் போக மாட்டேன், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மற்றபடி ஐ வோன்ட் அப்படின்னாலே நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றாங்க? ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ், படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னா நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒன்லி ஃபார் யுவர் ஃபியூச்சர், உன்னுடைய ஃபியூச்சருக்காகத்தான். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஒன்லி ஃபார் யுவர் ஃபியூச்சர். படிப்புல மட்டும் கவனம் வை, உன் எதிர்காலத்துக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், டோன்ட் வரிமா, கவலைப்படாதீங்கம்மா. ஐ வில் கெட் குட் மார்க்ஸ், நான் நல்ல மார்க் எடுப்பேன். அண்ட் மற்றும் மேக் யூ ப்ரவுட், உங்களை பெருமைப்பட வைப்பேன். டோன்ட் வரிமா, ஐ வில் கெட் குட் மார்க்ஸ் அண்ட் மேக் யூ ப்ரவுட். கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்ல மார்க் வாங்கி உங்களை பெருமைப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா, குட் பாய், நல்ல பையன். கோ சேஃப்லி அப்படின்னா பத்திரமா போ அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க. ஸ்ட்ரெயிட் அப்படின்னா நேராக அப்படின்ற அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. கம் பேக் அப்படின்னா திரும்ப வா. அந்த பேக் அப்படின்ற வார்த்தைக்கு திரும்ப அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. கம் பேக் ஹோம் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வா, திரும்ப வீட்டுக்கு வந்துரு அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. கம் ஸ்ட்ரெயிட் பேக் ஹோம் அப்படின்னா நேரா திரும்ப வீட்டுக்கு வந்துரு. as soon as அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல் இஸ் ஓவர் அப்படின்னா ஸ்கூலு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். as soon as ஸ்கூல் இஸ் ஓவர் அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே. கோ சேஃப்லி அண்ட் கம் ஸ்ட்ரெயிட் பேக் ஹோம் as soon as ஸ்கூல் இஸ் ஓவர். பத்திரமா போயிட்டு ஸ்கூல் விட்ட உடனே நேரா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.